அன்பான சகோதர சகோதரிகளே, நேற்று பார்த்தோம் இல்லையா மருத்துவ குறிப்பு, அதை மீதியை இன்னைக்கு பார்க்கலாம். மாங்கொட்டையின் உள் பருப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து உலர்த்தி தூள் பண்ணிவிட்டு தேனில் குழச்சி ஒரு தேக்கரண்டி அளவு ஒரு வாரம் தினசரி சாப்பிட்டிங்கன்னா பெண்களுக்கு மாதவிலக்கு காலத்தில் தோன்றும் கூடிய அதிக உதிரப்போக்கு, வலி எல்லா குறைபாடும் நீங்கிடும். அடுத்தது மாதவிலக்கு 28 நாளைக்கு ஒரு முறை தவறி சில சமயம் முன்னும் பின்னும் வருது இல்லையா, உங்களுக்கு திராட்சை ரசம் இருக்குல்லையா, அது காலை மாலை 2 வேளையும் சாப்பிடணும். 200 ml திராட்சை பழத்தை ஜூஸ் அடித்து சாப்பிடணும் 2 தடவை. அப்புறம் அடுத்த பதிவு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அதை விட முடியாமல் தவிப்பாங்க. அவங்களுக்கு அகத்திக்கீரை அற்புதமான மருந்து. புகைப்பிடித்தால் மூச்சுக்குழலில் இருதயத்தில் அந்த படியும் விஷத்தன்மையும் முறியடிச்சிடும். அதனால் அடிக்கடி அகத்திக்கீரை பயன்படுத்தணும். குப்பை மேனியிலே கசக்கி சாறு எடுத்து அந்த சாற்றை எடுத்து குளவி கொட்டுற இடத்துல கனமாக தடவிட்டால் கொஞ்ச நேரத்தில் அந்த கடுப்பு குறைஞ்சி போயிடும். அப்புறம் அடுத்தது 3 வெற்றிலைக்கு 4 மிளகு அதை வச்சு வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டோம்னா தேள் கடிக்கிற விஷம் மற்ற விஷம் ஏதாவது இருந்தாலும் எல்லாம் சரியாயிடும். அப்புறம் புண்ணு இருக்குள்ள ஒருத்தங்களுக்கு சொறி சிரங்கு சின்ன காயம் அதெல்லாம் அரிப்பு ஏற்படுத்துனா கொஞ்சம் மஞ்சள் பொடியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்து அந்த இடத்துல நல்லா தடவிட்டா உடனே அரிப்பு நின்றுடும். சின்ன குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும்போது கண்டங்கத்திரியில் பாதி துளசியில் சின்ன 5 ஒரு சின்ன துண்டு வசம்பு 2 மிளகு வச்சு அரைச்சி நல்லா வடிகட்டி தேனில் கலந்து பால்கிட்ட கலந்து 2 சங்கு ஊற்றினாலே அந்த குழந்தைங்களுக்கு சளி தொந்தரவு சரியாயிடும். உடனே நின்றுடும், சளி முறிஞ்சு போயிடும். அப்புறம் ஒருத்தவங்களுக்கு திடீர்னு தூங்கும்போது காதில் எறும்பு பூச்சி அதெல்லாம் திடீர்னு நுழைஞ்சிரும் நைட்டு வேலை. அப்போ என்ன பண்ணுறது புரியாமல் இருப்போம். அப்போ என்ன பண்ணணுன்னா தண்ணியில் உப்பு கரைச்சி நல்லா கரைச்சி காதில் ஊற்றினோம்னா பூச்சி இறந்து வெளியே வந்துடும். அப்புறம் போய் டாக்டரை பார்த்துக்கலாம். அப்புறம் வாத கோளாறு இருக்கும் இல்லையா, ஒருத்தங்களுக்கு வாத கோளாறு இந்த குச்சிக்கல்லி சொல்லுவாங்க, அதை எடுத்து உபயோகிக்கலாம். குச்சிக்கல்லுனா இது இலையெல்லாம் இருக்காது, குச்சி குச்சியாக இருக்கும். இதை பொடிச்சிட்டிங்கன்னா இதில் பால் வரும். இந்த பாலை முட்டியில் நல்லா தேய்ச்சோம்னா வாதத்தினால் ஏற்படும் முட்டி வலி குறைஞ்சிரும். அப்புறம் திருக்கு கல்லின்னு ஒன்று இருப்பாங்க, வட்ட வட்டமாக இருக்கும். இது அழகுக்காக வீட்டில் வச்சுருப்பாங்களே வீட்டில எல்லாம். அப்புறம் சாலை ஓரத்தில் கூட எல்லாமே இருக்கும். இதில் இருக்கிற முள்ளையெல்லாம் நீக்கிட்டு வட்ட வட்டமாக துண்டு போட்டு கொதிக்கிற தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த நீரை வாத வலி உள்ள இடத்துல காலில் எல்லாம் ஊற்றுனா வாத கோளாறு குறையும். மீதி அடுத்த பதிவில் இன்னொன்று தான் இருக்குது. அடுத்த பதிவில் நான் போடுறேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆஸ்பத்திரி செலவில்லாமல் நல்லபடியாக உபயோகித்து பாருங்கள். எல்லாமே நல்லபடியாக சரியாயிடும். பார்க்குறவங்க கேட்குறவங்களுக்கு அடுத்த பதிவு நாளைக்கு போடுறேன், அந்த முடிஞ்சிடும். சரியா? எல்லோரும் பாருங்கள், நல்லா யூஸ் பண்ணுங்கள். நன்றி கலந்த வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. குட் பை.